அமைச்சர் மூர்த்தி பெயரை சொல்லி டாடா நிறுவனத்திடம் மாவட்ட பதிவாளர் 17 கோடி ரூபாய் பேரம் பேசிய விவகாரம் பத்திரப்பதிவு துறையில் தற்போது பூகம்பமாக வெடித்துள்ளது. சென்னை அம்பத்தூரில் 17.22 ஏக்கர் மேயக்கால் புறம்போக்கு நிலம் இருந்திருக்கிறது. இது அரசாணை வெளியிட்டு பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு முதலில் வழங்கப்பட்டிருக்கிறது. இதனை சிறிது காலம் பயன்படுத்திய பிஎஸ்என்எல் நிறுவனமோ மீண்டும் ஜிஓ ஒன்றை பாஸ் செய்து டாடா நிறுவனத்திற்கு வழங்கியுள்ளது. தற்போது இந்த நிலத்தை செயற்கை நுண்ணறிவு தரவுகளை வைத்திருக்கும் நிறுவனத்திற்கு 2000 கோடிக்கு மேல் விற்பனை செய்ய முடிவு செய்துள்ளது டாடா நிறுவனம். இதற்காக வில்லிவாக்கம் சார் பதிவாளர் அலுவலகத்தை அணுகிய போது அதில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருந்தது தெரிய வந்துள்ளது. இந்த நிலம் வகைப்படுத்தப்படாமல் மேயக்கால் புறம்போக்காகவே தற்போது வரை இருந்திருக்கிறது. இந்த நிலையில் அந்த நிலத்தை டாடா நிறுவனம் மற்றொரு தனியார் நிறுவனத்திற்கு விற்க முயலும் சூழலில் 2 நிறுவனங்களும் தனியார் என்பதால் அரசாணை பிறப்பிக்க முடியாமல் பத்திரப்பதிவு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே மாநில அரசு மத்திய அரசுக்கு வழங்கியது வேண்டுமென்றால் அரசாணையாக இருந்திருக்கலாம். மத்திய அரசு டாடா நிறுவனத்திற்கு விற்கும் போது கண்டிப்பாக பத்திரப்பதிவு செய்திருக்க வேண்டும். அப்போது அரசுக்கு 100 கோடிக்கு மேல் வருமானம் வந்திருக்கும். அப்போது பத்திரப்பதிவு செய்யப்படாமல் உள்ளது. இதனால் மேயக்கால் புறம்போக்கு நிலத்தை குடியிருப்பு நிலங்களாக மாற்றி குறைந்த மதிப்பு போடத்தான் டிசிஎஸ் நிறுவனம் பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகளை நாடியுள்ளது. அந்த பகுதியில் தற்போது குறைந்தபட்ச நிலத்தின் மதிப்பு சதுர அடிக்கு 10,000ற்கு மேல் உள்ளதாம். அந்த இடத்தில் நிலம் மட்டுமல்லாது 8 மாடிகள் கொண்ட ஐடி நிறுவன கட்டிடங்கள் பல உள்ளன. இதற்கும் சேர்த்து மதிப்பிட வேண்டும். ஆனால் சதுரடி 2,900 ரூபாய்க்கு முடிக்க திட்டமிட்டு இருந்தார்களாம். அப்படி செய்தால் அரசுக்கு 90 கோடிக்கு மேல் வரி இழப்பு ஏற்படும் என்று கூறப்படுகிறது. இதற்காக நிலமுள்ள தெருவை விலை குறைந்த மதிப்புள்ள தெருவுடன் காட்டி குறைந்த மதிப்பு போட முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் இந்த பிரச்சனை குறித்து வில்லிவாக்கம் சார் பதிவாளராக உள்ள பிரகாஷ் மத்திய மாவட்ட பதிவாளர் மகேஷ்குமாருக்கு அறிக்கை கொடுத்துள்ளார். அவர்தான் மதிப்பை நிர்ணயம் செய்யக்கூடிய அதிகாரம் படைத்தவர். மகேஷ்குமாரிடம் அணுகிய டாடா நிறுவனத்திடம் ஒரு ஏக்கருக்கு 1 கோடி என 17 கோடி ரூபாய் வரை பேரம் பேசியதாக கூறப்படுகிறது. இது எனக்கு மட்டுமல்ல அமைச்சருக்கும் கொடுக்க வேண்டும் என மாவட்ட அதிகாரி கேட்டுள்ளதாக தெரிகிறது. இதுபோக 30 கோடியில் இந்த விவகாரத்தை முடித்து விடலாம் என பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தெரிகிறது. இதுகுறித்து டாடா நிறுவனத்தினர் நேரடியாக முதல்வரிடம் புகார் சொல்ல முதல்வரோ துறை அமைச்சரான மூர்த்தியிடம் கடுகெடுத்திருக்கிறார். என்ன என்று புரியாத அமைச்சர் உடனடியாக ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை மற்ற அதிகாரிகள் முன்பாக கடுமையாக சாடியுள்ளார். மேலும் செயலாளர் மங்கத் ராம் சர்மா, பதிவுத்துறை தலைவர் ஆலிவர் பொன்ராஜ் ஆகியோர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விசாரணையை தொடர்ந்து வில்லிவாக்கம் சார் பதிவாளர் பிரகாஷை நெல்லை நிர்வாக பிரிவு மேனேஜராக அதிரடியாக மாற்றி உத்தரவிட்டனர். இந்த விவகாரத்தில் சில அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளதால் அவர்களையும் மாற்ற அமைச்சர் மூர்த்தி உத்தரவிட்டுள்ளார். மாவட்ட பதிவாளர் மகேஷ்குமார் ஒவ்வொரு முறையும் தவறு செய்யும் போது காவல்துறையில் பணியாற்றும் அவரது சகோதரர் காப்பாற்றி வந்துள்ளார். ஆனால் இந்த முறை அவர் காப்பாற்ற முயன்றால் அவருக்கும் சேர்த்து சிக்கல் வரும் என்கின்றனர் பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள்.